ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் யாராவது எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ அதில் என்னென்ன பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது, ஸோ இதில் வந்து ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே பிஎஸ்சி அக்ரி வந்து இருக்குது. ஸோ அதை படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து விருப்பப்படுறாங்க. நிறையா காம்படிஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. பட் வந்து இன்ஜினியரிங்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருந்தாலுமே வந்து மக்கள் வந்து பெருசாக வந்து அதை விரும்புறதில்ல. ஸோ அதில் வந்து ஒரு சில காலேஜஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் வந்து படிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக நிறையா காலேஜஸ் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து ஓப்பன் பண்ணாத காரணம் வந்து அதுக்கு லேண்டு வந்து செப்பரேட்டாக வேணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தனியாக டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸை வந்து போடணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான கம்பெனிஸ் வந்து ரொம்ப குறைவான இருக்குது. அதாவது நீங்கள் வெளியில் போய் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் போகிறீங்க அப்படின்னா, ஸோ வாண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே வந்து இப்போது மெக்கனைஸ்டாக மாறிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ் இல்லை அந்த மாதிரி வந்து போயிட்டாங்களே தவிர பியூராக அக்ரிகல்ச்சரை படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை பெருசாக வந்து நிறைய பேர் படிக்கிறதில்ல. பட் இதுலேயும் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து இதில் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரியை விட அக்ரி படிக்கிறீங்க அப்படின்னா, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நமக்கு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து நிறையா வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களோட நீங்கள் வந்து காம்படேட் பண்ணலாம். ஏன்னா மோரார்லெஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து சிவில் ரிலேட்டடாக வந்து அக்ரிகல்ச்சர் இதுக்கு வந்து வரும். அதாவது சாயில் மெக்கானிக்ஸு, ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜியாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அதே கோர்சஸ் தான் வந்து இதுலேயே ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் மாதிரிலாம் வரும். வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரிலாம் கோர்சஸ் நிறையா வந்து வருது. ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிற காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா வண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து ஒரு 173 அந்த 160 அந்த ரேஞ்சில் வந்து எல்லாத்துக்குமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமான கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் வந்து இங்கே போகிறதில்ல. கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் ஒரு நல்ல காலேஜ் போகணும் அப்படின்னா போகிறாங்க. அடுத்து வந்து ரத்தினம் காலேஜ் வந்து ஃபில் ஆகிருக்கு. 168 அந்த ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு தனலட்சுமி சீனிவாசன், இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜ். தனலட்சுமி சீனிவாசன் 154க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸோ ஒரு 153 அந்த ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிருக்கு. அடுத்து ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து எல்என்டி பைபாஸில் இருக்கிற ஒரு கேம்பஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 148 அந்த ரேஞ்சில் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலை. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பிசியில் பார்த்திங்க அப்படின்னா சீட் வேகன்சி இருக்குது, எம்பிசியிலேயும் சீட் வேகன்சி இருக்குது. ஸோ அப்போது இதில் 100% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. அடுத்து வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து 100%லாம் வந்து ஃபில் ஆகலை. ஏன்னா வந்து எஸ்சியில் வந்து சீட்ஸ் வந்து இன்னும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கு அப்படிங்கிறப்போ சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ஓரளவுக்கு மூவ் ஆகிருக்கு. மற்ற காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து சீட்ஸ் வந்து மூவ் ஆகலை. ஒரு சில காலேஜஸில் ஒரு சீட் போயிருக்கு. இப்போ விவேகானந்தா, கொங்குநாடு, நெக்ஸ்ட் வந்து விஎஸ்பி டெக்னிக்கல் கேம்பஸ், இது வந்து கோயம்புத்தூர், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சீட்ஸ் வந்து வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. அடுத்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ இதிலெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லே ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த காலேஜஸ்லாம் நான் வந்து பேரே கூட சொல்லலை. பட் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. பட் வந்து சீட் வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் வந்து சண்முகா பாவை, அடுத்து வந்து மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபில் ஆகிருக்கு. ஈரோடு செங்குந்தர் இருக்குது. அடுத்து வந்து தனலட்சுமி சீனிவாசன், நெக்ஸ்ட் வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. பட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகலை. ஸோ இப்போ மற்ற காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சீட் வேகன்சிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 காலேஜஸில் இந்த கோர்சஸ் இருக்குது. ஆனாலும் வந்து நிறையா காலேஜஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன காலேஜஸில் வந்து எடுக்கலாம். இல்லை வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க காலேஜஸ் மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட சொந்த விருப்பில் வந்து நீங்கள் போய் அங்கே சேரலாம். ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஜினியரிங்கில் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப வேஸ்டான ஏரியாவில் இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பட் இருந்தாலும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து போக முடியும். ஏன்னா பிஎஸ்சி அக்ரி படிக்கிற மாணவர்களோட நீங்கள் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஹடிலாக வந்து இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.